ஹாய் மக்களே, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஈஸியான ஒரு ஜூஸ் தான் பார்க்க போகிறோம். முலாம்பழம் ஜூஸ் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். இந்த சம்மருக்கு வந்து முலாம்பழம் வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும். நீங்கள் வாங்கிட்டு வந்து வீட்டிலேயே ஜூஸ் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் முலாம்பழம் வந்து தோல் எடுத்துகிட்டு பழம் மட்டும் எடுத்துருக்கோம். அந்த பழத்தை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கோம். இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். மிக்ஸி ஜாரில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா, இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுகர் ஆட் பண்ணுறோம். ஒரு 3 ஸ்பூன் 3½ ஸ்பூன் வந்து சுகர் ஆட் பண்ணுறோம். நான் வந்து பார்த்திங்கன்னா 2 கிளாஸ் ஜூஸுக்காக வந்து 3½ ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ண பிறகு ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா கிரைண்ட் பண்ணணும். கிரைண்ட் பண்ண பிறகு வந்து பார்த்திங்கன்னா, இது கூட வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ண போகிறோம். தேவையான அளவு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணி ஒரு 1 மினிட் கிரைண்ட் பண்ணலாம். கிரைண்ட் பண்ணிவிட்டு ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. வாங்க இப்போ நம்ம ஃபில்ட்ரு பண்ணலாம். ஜூஸ் வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணியாச்சு. ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு, நல்லா வந்திருக்கு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நம்ம வீட்லேயே ஜூஸை ட்ரை பண்ணி ரெடி பண்ணி குடிக்கிறதால வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், ஹைஜீனிக்காகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.